இந்த மண்ணறை எங்களுக்கும் சொந்தமானது. அடுத்த நிமிடம் எங்களையும் ஏனைய சகோதரர்களை வந்து அடக்கி விட்டு செல்வார்கள். முன்கர் நக்கீரங்கிற 2 மலக்குமார்கள் எங்களை எழுப்பி கேள்வி கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய சகோதரர்கள் யார், உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டால் இந்த உலகத்தில் சும்மா இஸ்லாம் உத்தவத்தை படித்து விட்டு நாங்கள் பதில் சொல்வது போன்ற அல்ல, அல்லது நாங்க பயான்ல 2 பயான கேட்டு போட்டு பதில் சொல்வது போன்ற அல்ல. கேட்டா பதில் சொல்ல இயலாது, நான் வராது. சக்கராத்துடைய நேரத்தில் கூட மலக்குமார்கள் முன்னால் வந்து எங்கட உயிரை கைப்பற்றுவதற்கு இருக்கிறார்கள். உயிர் காலில் இருந்து கலண்டு வந்து தொண்டக்குழி அடையுது கருகருடைய நிலை. இந்த நிலையில கூட மலக்குமார்களை நாங்கள் பார்ப்போம். மலக்குள் மௌத் முன்னுக்கு இருப்பார், எங்கட உயிரை கைப்பற்ற போகிறார், வந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நாங்களும் பேசல. அல்லாஹ் தடுத்து விடுவான். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த அங்கலாய்ப்பு என்பது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் கபூர்ல வரும். இந்த மண்ணறையில எங்களை வைத்தால் அதுக்கு புறவு வரும். என்ன கேள்வியை கேட்டாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் வாழவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அங்க பதில் சொல்ல இயலாது. இப்ப எல்லாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம், அல்லாஹ் எங்கட ரப்பு, அல்லாஹ் எங்கட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட வேதம் குர்ஆன், எங்கட சகோதரர்கள் முஸ்லிம்கள் பதில் சொல்லுவோம். ஆனா கபருக்குள்ள போய் நாங்க இருக்கிற நேரத்தில் எங்களை எழுப்பி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல வாழ்க்கை. எங்களுக்கு நாங்க சாட்சி, எங்கட மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழுகிற வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்களும் நிம்மதியாக வாழலாம், அடுத்தவர்களையும் நிம்மதியாக வாழ வைக்கலாம். மண்ணறைக்கு சென்றால் நிம்மதியாக அந்த மண்ணறையிலே புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று மர்மையில் எங்களை எழுப்பும் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தூங்கலாம், சுவனத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவனத்து பூஞ்சோலையாக கபரை மாற்றுவதும் நரகத்து படுகொலியாக இந்த கபரை மாற்றுவதும் அன்புக்குரியவர்களே எங்கள்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் சிந்திக்கணும். வாழ்க்கைங்கிறது ஓடும் நிற்கும். எவ்வளவு சுகண்டிகளை அள்ளி குவித்தவர்கள் கூட மண்ணறைக்கு போகும்போது 3 கபன் துணி, அவர் உடுத்த உடுப்பு இல்ல, அவர் பாவித்த வாகனம் இல்ல, அவரோட இருந்த பிள்ளைகள் இல்ல, அவரோட மனைவி இல்ல, கூட எதுவும் இல்ல. 3 துணியோடு மட்டும் இந்த கபூர்ல நாங்க அவரை அடக்கி விட்டு இந்த இடத்தில் அவருக்காக துஆ செய்வதற்கு குழுமி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக செய்த தர்மம், அல்லது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமா எதையாவது அவர் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், நல்லதுக்கு வழிகாட்டி இருந்தால் அதுவும் கபருக்கு வரும். 3வது அவர் பெற்று வளர்த்த நல்ல சாலிகான பிள்ளைகளுடைய துஆ, அவர் நல்லா பெற்று நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கி இருந்தார்கள் என்றால் நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் மோதி இருக்கிறார்கள், நிச்சயமாக அவருக்காக துஆ செய்வார்கள். மண்ணறைக்கு அதான் போகுது. சாலிகான அமலை தவிர எதுவுமே மண்ணறைக்கு வராது. கோடி கோடியா கொண்டே கொட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது. அவர் கட்டின வீட்டை கொண்டே இவடத்தை நிப்பாட்டினாலும் பிரயோசனம் கிடையாது. அவர் ஓடின வாகனத்தை கொண்டே நிப்பாட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது. அன்புக்குரியவர்கள், இதான் எங்கட நிலை. எங்களுடைய நிலையும் சக்கராத்துடைய நிலை வருகின்ற பொழுது அங்கலாய்ப்பதற்கு முன்னால் கொஞ்சம் சிந்திக்கணும். எங்கட அமல் மட்டும்தான் எங்களோடு வரப்போகிறது, இதை தவிர எதுவுமே வராது. மர்மையில கூட அல்லாஹ் சொல்றான், நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை விட்டு தூரத்துல ஓடுவார், ஏண்டா அவர் அமல நான் கேட்டுருவேன் பயம். என்ன பெத்த உம்மா வாப்பா என்னை விட்டு தூர ஓடுவாங்க, ஏன் அவங்கட அமலை கேட்டு நான் சொர்க்கத்துக்கு பேத்துறோம், அவளுக்கு பயம். இப்படி ஒட்டுமொத்த சமூகமும் ஓடுவாங்க. கபூரும் யானப்சி யானப்சி தான், மர்மையும் யானப்சி யானப்சி தான். என்ன காப்பாத்தி என்கிற ஒரு சுயநலமிக்க ஒரு உலகமாகத்தான் அல்லாஹ் இந்த ஆலமுல் பர்ஸக் கபரையும் வைத்திருக்கிறான், மஹ்ஷரையும் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை பத்தி பேசினா அழுவார்கள். பெரிய தாடி, கண்ணீர் வடிந்து தாடியினுடைய நுனி நலைகிற அளவுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, உஸ்மானே நரகத்தை பத்தி பேசினாலும் நீங்க அழுகிறல்ல, தண்டனைகளை பத்தி பேசினாலும் அழுகிறல்ல, ஆனா கபரை பத்தி பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அழுக வருகிறது என்று கேட்டபோது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபி தோழர் சொன்னார்கள், நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான், மௌத்துக்கு பின்னால நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான். இந்த வீடு எனக்கு நிம்மதி என்றால் அதுக்கு பிறகு நான் கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடு எனக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனை அம்சங்களும் எனக்கு பாதகமாக வந்துவிடும் என்பதால் தான் இந்த வீடை பத்தி பேசக்குள்ள நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலே துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபர் வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்து விடு. சொர்க்கத்தை முதலாவது கதவை திறக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் கபர் வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அன்புக்குரியவர்களே, வெளியில வாழக்குள்ள இதர சிக்கல், பிரச்சனை, கஷ்டம், இதர துன்ப அமளி துமளிகள் எங்களுக்கு தெரியாது. ஏண்டா இதை உள்ளுக்கு இருக்குது, இதர அமளி துமளி எங்களுக்கு தெரியாது.
அதை சந்திக்கக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு அதனுடைய அமளி துமளி தெரியும். இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் எங்களுடைய மௌத் சக்கராத்துடைய நேரம். எனவேதான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மிக குறுகிய வாழ்க்கை. திடீர் மௌத்து வருது, ஆக்சிடென்ட்ல மௌத்து வருது, ஆத்துல தாண்டு மௌத்து வருது, தண்ணீர்ல நெருப்புல அப்படி இப்படின்னு அல்லாஹு தஆலா இயற்கை மௌத்து செயற்கை மௌத்து எல்லாத்தையும் அல்லாஹ் மிக விரைவாக தந்து கொண்டிருக்கிறார். மறுமையும் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களை நாங்கள் கட்டாயமாக யோசித்து சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எதை சேர்த்தாலும் நல்லமல சேர்க்கல் என்றால் நிச்சயமாக எங்களுடைய கபரு, எங்களுடைய மஹ்ஷர், எங்களுடைய மர்மை, எங்களுடைய சுவன நரகம் எதிலும் எங்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு கொஞ்சம் மாறுவோம். நாங்க மாறாம அல்லாஹ் மாத்த மாட்டான். கொஞ்சம் மாறுவோம். உலகத்தில் எல்லாம் தேவை. எல்லாவற்றையும் அல்லாவுக்கும் தூதருக்கும் பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வோம்.